கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அருமையான பாஸ்டர் பிரபு அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே சபை மக்களே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில பஞ்சங்களை குறித்து தியானிக்க போகிறோம். பஞ்சங்கள் வரும்போதெல்லாம் தேவனுடைய சித்தம் சில காரியங்களை நிறைவேற்றுகிறது என்று நாம் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த வேளையில கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசுவீராக. என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, அடிமை மறைத்து நீ பேசுவீராக. என்னை காண்கிறவமை காணற்றும் ஆண்டவரே. சபை மக்கள் பலனடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகள் மூலியமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும். எல்லாம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னோடு கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சத்திய வேதாகமத்தில் வேற எங்கேயோ பஞ்சம் என்று சொல்லப்படவில்லை. முதல் பஞ்சம் என்று சொல்லப்பட்ட முதல் பகுதி எது என்றால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் இந்த 10ஆம் வசனம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்சம் எதற்காக அனுப்பப்பட்டது, இந்த பஞ்சம் எதற்காக வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாய் இந்த பஞ்ச நாட்கள் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை இந்த 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வாசிக்கும் போது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய நாட்டையும் நீ விட்டு புறப்பட்டு வா என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை அழைத்த போது அவன் புறப்பட்டு போனான். அவன் அழைத்த போது அவனுக்கு இருந்த வயசு 75 வயசு இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இவன் புறப்பட்டு போனான். அந்த போன இடத்துல அவர்கள் கானான் தேசத்திலே அந்த இடத்துக்கு புறப்பட்டு போன பிறகு அந்த கானான் தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்சம் உண்டான காலத்திலே தான் ஆபிரகாம் எகிப்துக்கு புறப்பட்டு போய் அங்கே அவன் பணத்தை கொல்லும்படியாய் அவன் கடந்து போகிறான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, முதல் 2-3 வசனங்களிலே கர்த்தர் அழைத்தார். 10ஆம் வசனத்திலேயே ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். ஆண்டவராகிய தேவன் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாய் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அந்த கொடிதான பஞ்சம் வந்த போதிலும் ஆபிரகாம் எகிப்துக்கு புறப்பட்டு போய் அங்கே தங்கும்படியாய் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாய் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் போராட்டங்கள் வரும்போது கர்த்தருக்காக நாம் நிலையாய் நிற்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது வேத பகுதியில் பெரிய ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே கோராகுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இது 2ஆவதாக உண்டான பஞ்சம்.
ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் இல்லாம ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் எதற்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாம் நாட்களில் வந்த பஞ்சம் அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாய் வந்த ஒரு பஞ்சம். ஈசாக்கு நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டானது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்சம் எதற்காக உண்டானது என்றால், என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்தவர், அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு முன்பதாக ஆகார் என்பவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவன் பேர் இஸ்மவேல். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறார். இந்த இஸ்மவேல் ஆகார் என்கிற அடிமை, எகிப்தின் அடிமை பெண்ணுக்கு பிறந்த மகனாய் இருக்கிறான். இந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் இந்த ஈசாக்கின் காலத்திலே பஞ்சம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வந்தபோது அவன் எகிப்துக்கு போகாமல், பிரியமான தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, ஈசாக்குடைய நாட்களில் பஞ்சம் வந்தபோது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு அதிலே பலனை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இந்த பஞ்ச நாட்களிலும் அவன் விதைக்கும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகமே பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டாலும், உலகமே வேதனைக்குள்ள இருந்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விசுவாசிகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கின் நாட்களிலே அந்த பஞ்சம் உண்டான போது ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு பலனை தந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமில்லாமல் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது மூன்றாவதாக யாக்கோப்பின் காலத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த யாக்கோப்பின் நாட்களிலும் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த நேரத்தில் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம் வேத பகுதி. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதன் பின் பஞ்சம் உண்டாகும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போவோம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு, ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்பின் நாட்களில் பஞ்சம் வருகிறது என்பதை அறிந்து அவனுடைய இளைய பிள்ளையாகிய யோசேப்பை எகிப்துக்கு அவருடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். யாக்கோப்புடைய மற்ற பிள்ளைகள் எகிப்துக்கு அடிமையாக அவருடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், யாக்கோப்புடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், அவளை பராமரிக்கும்படியாய் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு இளைய பிள்ளையாகிய யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பினார். இங்க ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மூன்றாவது யாக்கோப்பு நாட்களில் பஞ்சம் வர காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தா, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோப்பு நாட்களிலே பஞ்சம் வர காரணம், யாக்கோப்பு அவனோடு உடன் பிறந்த ஒரு சகோதரன் ஏசா. இந்த ஏசா கல்தேயர்களோடு கூட குடியிருந்தான். யாக்கோப்பு, ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யாக்கோப்பு ஏசா, மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோப்பு. ஆண்டவராகிய தேவன் இந்த இளையவனாகிய யாக்கோப்பை வைத்து 12 சந்ததிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பஞ்ச நாட்களிலே அந்த ஏசாவின் கூட்டத்தை விட்டு, அந்த நாட்டையே விட்டு தேவன் பிரித்தெடுத்து எகிப்து தேசத்திலே 12 கோத்திரங்கள் பெருகும்படியாய் ஆண்டவர் அந்த இடத்தில் உருவாக்கினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாவிடத்திலிருந்து பிரித்து எடுக்கும்படியாய் யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றி அந்த இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரங்களை உருவாக்கி, அந்த கோத்திரத்திலே ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறக்க வேண்டும் என்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேறும்படியாய் அந்த நாட்களிலே பஞ்சம் உண்டானது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த யாக்கோப்புடைய இளைய பிள்ளை பேர் யோசேப்பு. இந்த யோசேப்பு தான் போய் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச நாட்கள் வரும்போது ஆண்டவர் அவனை கவர்னரா, எகிப்துக்கு கவர்னரா மாற்றி அவனை கொண்டு அந்த பஞ்ச நாட்களை அவர் தீர்த்து எல்லா விதமான தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பான
தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது ஆதியாகமம் 41 அதிகாரம் 54 வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது, சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்புக்கு பிறந்த யோசேப்பை வைத்து எகிப்து தேசம் எங்கிலும் ஆகாரம் வைக்க என்ன காரணம்னா, இந்த 12 கோத்திரமும் யாக்கோப்புடைய 12 பிள்ளைகளும் அந்த இடத்துல ஆகாரத்தை பெற்று அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் மற்ற இடத்திலெல்லாம் பஞ்சமாக இருந்தாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதாகமத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது வேத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 43 அதிகாரம் வசனம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்ததுபடியால் தானியம் கொல்ல போகிறவர்களுடன் கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். ஆண்டவர் நல்ல திட்டத்தை வச்சிருந்தாரு. அப்போ எங்கேயுமே தானியம் கிடையாது. எகிப்து தேசத்தில் மாத்திரம் யோசேப்பை கர்த்தர் கொண்டு போறபடினால் அங்கே தானியம் உண்டாயிருது என்று அறிந்து இஸ்ரவேல் அவருடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு போய் எகிப்துக்கு புறப்பட்டு போனார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, கர்த்தர் ஏசாவுடைய சந்ததியை விட்டுட்டு ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்புடைய சந்ததியை பிரித்து எடுக்க வேண்டும் என்று சொல்லிய இந்த பஞ்ச நாட்களில் கர்த்தர் அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 3ஆவதாக ஒரு பஞ்சத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பான தேவ பிள்ளை, ரூத் சரித்திர புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த பஞ்சத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ரூத் சரித்திர புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் பெத்லகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். என் அன்பானவர்களே, இந்த 3வது பஞ்சம் எதற்காக வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த பஞ்சத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த பஞ்சத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சோதிக்கும்படியாய், டெஸ்ட் பண்ணும்படியாய் சில பஞ்ச நாட்களை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஒரு அப்பத்துக்கும் குறையில்லாத ஒரு இடம்தான் பெத்லகேம். அந்த பெத்லகேம் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டுட்டு, பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பெத்லகேமை சேர்ந்த ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட அவன் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் என்று சொல்லி சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பெத்லகேமை விட்டு புறப்பட்டு போகும்போது அந்த பெண்ணுடைய பேர் நகோமி. அவருடைய கணவன், அவனோடு கூட 2 பிள்ளைகளும் கடந்து போகிறார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பெத்லகேமை விட்டு போகும்போது நல்லா தான் போகிறாங்க. அந்த மோவாப் தேசத்தில் போய் அந்த 2 பேர் ஒருத்தன் பேர் மக்குலோன், இன்னொருத்தன் பேர் கிளியோன். இந்த மக்குலோன் கிளியோன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பேருக்கும் மோவாப் தேசத்தில் போய் பெண் கொண்டார்கள். ஒருத்தி பேர் ஒர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். பிரியமானவர்களே, திருமணம் நடந்தது, எல்லாம் இருந்தாங்க. கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இங்கே நகோமியுடைய கணவன் மரித்து போனார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மக்குலோன் கிளியோன் 2 பேருமே செத்துட்டாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பத்தின் வீடாக்கிய பெத்லகேமை விட்டு போன அந்த பெண்ணுடைய நிலைமை என்னாச்சுன்னா, அவள் விதவை கோலமாய் மாறினாள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போகும்போது நிச்சயமாக நம்ம எந்த விதத்திலையும் ஆசீர்வாதமாய் வாழவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பெத்லகேம் என்று புறப்பட்டு போன நகோமி அவள் மிகவும் கசந்தவளாய் அவள் மறுபடியும் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு மோவாப் தேசத்தை விட்டு ரிட்டர்ன் வரா. அப்படி வரும்போது இந்த ரூத் என்கிறவள் இந்த நகோமியோடு கூட சேர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே நகோமி மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை மறுபடியும் செடிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அவளோடு கூட வந்த மருமகள் ரூத்
அவளுக்கு மறுபடியும் போவாஸ் என்கிற ஒரு மனிதனோடு திருமணம் செய்து விவாகம் செய்து மறுபடியும் அந்த பெத்லகேம் தான் அவளை வாழ வைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பஞ்ச நாட்கள் வரும்போது ஒவ்வொரு காரியத்தை அடையாளத்தை நமக்கு காட்டுகிறது. இதில் என்ன அடையாளம் காட்டுதுன்னா, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சோதிக்கிறார். அந்த சோதனை நாட்களிலும் நாம் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவருடைய வேதாகமத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாமல் பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதின் நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது. இந்த தாவீதின் நாட்களில் இந்த பஞ்சம் வருவதற்கு என்ன காரணம், இதுக்கு ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் என்னவா இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அந்த தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. இது எதுக்கு அப்படி சொன்னா, பெரிய சவுலுக்காகவும் இரத்த பெரியராகி அவனுடைய வீட்டாருக்காக இந்த பஞ்சம் வந்தது. சவுல் தேவனுடைய பேச்சை கேட்காம பாவம் செய்தான். சவுலுடைய வீட்டார் ரத்தம் சிந்தும் கையாக மாறினார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்சத்தை அனுப்ப காரணம் என்ன என்றால், மனிதர்கள் பாவம் செய்யும் போது தேசத்தின் மேல் பஞ்சம் வருகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பஞ்சங்கள் வரும்போதெல்லாம் வேதத்தில் ஒரு மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இந்த தாவீதின் காலத்தில் பஞ்சம் எதற்காக வந்தது என்று சொன்னால், சவுல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். சவுலுடைய வீட்டார் ரத்தம் சிந்தினார்கள். எனவே இந்த பயங்கரமான பஞ்சம் அந்த நாட்களில் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து 13ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே காத் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் அளவும் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்றான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பின்னும் தாவீதின் நாட்களிலே இன்னொரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை குறித்து இங்க காத் என்கிற தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் வந்து சொல்லுகிறார். எதற்காக இந்த பஞ்சத்தை குறித்து காத் தீர்க்கதரிசி பேசுகிறார் என்றால், பிரியமான ஆண்டவராக தேவன் சொன்னார், இஸ்ரவேல் வம்சத்தை நீ எண்ண கூடாது என்று கர்த்தர் சொன்னார். தாவீது என்ன பண்ணிட்டானா, என்ன கூடாதுன்னு கர்த்தர் சொன்னதை எல்லாரையும் எண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். எனவே காத்து தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். தாவீது கிட்ட போய் சொல்லு, என்ன கூடாதுன்னு சொன்னதை என்றான். நீ பாவம் செய்தபடியினாலே தேசத்தின் மேலே பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது கொள்ளை நோயை அனுப்ப வேண்டுமா, அல்லது சங்கார தூதனை 3 நாள் வரைக்கும் அனுப்பணுமான்னு கர்த்தர் கேட்க சொன்னார். உடனே தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, மனுஷன் கையில் விழுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய கையில் நான் விழுவது எனக்கு நலம் ஆண்டவர் என்று சொல்லி கடைசியாக அந்த 3 நாள் சங்கார தூதனை அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 நாட்கள் சங்கார தூதன் சங்கரிக்கும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த சங்கார தூதனை நிறுத்துகிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ பஞ்சத்தை குறித்து பேசப்படும் போது எப்பொழுது பேசப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது இந்த பஞ்சம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சத்திய வேதாகமத்தில் நமக்கு மிகவும் தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாவீதின் நாட்களிலே பஞ்சம் உண்டாக என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் பஞ்சத்தை அனுப்புகிறார். அது மாத்திரமில்லாமல் பிரியமான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் பஞ்சத்தை எதுக்கு அனுப்புகிறார் என்றால், மனிதன் கர்த்தரை விட்டு தூர போயிட்டான். தூர போன மனிதர்கள் மறுபடியும் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி,
பாச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பண்டங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், பிரியமான தேவ பிள்ளைகளே, தேசத்தின் மேல் பஞ்சம் உண்டாகிற போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தொடர்ந்து 38ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் பஞ்சம் வருகிறதோ, கொள்ளை நோய் வருகிறதோ, வெட்டுக்கிளிகள் வருகிறதோ, சேதம் உண்டாகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தர் பக்கமாய் மறுபடியுமா திரும்பும் போது தேவன் மனமாறி மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேசத்தின் மேல் கர்த்தர் பஞ்சத்தை எதற்கு அனுப்புகிறார் என்றால், ஆண்டவரை விட்டு திரும்பி போயிருக்கிற மக்கள் மறுபடியும் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது லூக்கா சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எலியாவின் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. இந்த பஞ்சம் எதற்காக உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதர்கள் தேவனை மறந்து, சிருஷ்டிகரை மறந்து, சிருஷ்டிக்கப்பட்ட விக்கிரகங்களை வணங்க புறப்படும் பொழுது தேவன் பஞ்சத்தை தேசத்தின் மேல் அனுப்புகிறார். என் அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எலியாவின் நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சம் எதற்காக கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது வேத புத்தகத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை ஜனங்கள் மறந்து பாகாலையும் விக்கிரகத்தையும் வழிபட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆகாப் என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனை மறந்து, வேதத்தை மறந்து, சத்திய வேதாகமத்தை மறந்து, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மறந்து விக்கிரகங்களையும் பாகால்களையும் வழிபட தொடங்கினார்கள். எனவே தேசத்தின் மேல் ஒரு கொடிய பஞ்சம் உண்டார்ந்தது. எலியா வானத்தை பார்த்து சொன்னார், 3 வருஷம் 6 மாசம் வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் மழையே வரக்கூடாதுன்னு கட்டளையிட்டான். ஆம் அன்புக்குரியவர்களே, எலியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே மழை பெய்யவே கிடையாது. மறுபடியும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த போதிலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் மழையை நிறுத்தினார். மறுபடியும் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் மழையை தந்தளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்ச காலங்கள் எதற்கு வந்தது எலியாவின் நாட்கள் சொன்னால், தேவனை மறந்து பாகாலை வழிபட ஜனங்கள் புறப்பட்டு போனபடியினால் பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பயங்கரமான காலகட்டத்தில் நாம் தேவனை மறக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது எலியாவின் நாட்களிலே இந்த கொடுமையான பஞ்சத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசிக்கும் போது, கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின் பன்றி படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி எச்சரித்தான். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்குள்ள 3.5 வருஷம் மழையை பெய்யல. எலியாவின் நாட்களில் ராஜாக்கு முன்னால போய் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பஞ்ச நாட்கள் சிறு மற்றும் பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் குறையவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேசம் முழுதுமாய் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் போஷிக்கிறார். இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் குறைவு வைத்ததே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, இன்னொரு பஞ்சத்தை குறித்து சத்திய வேதாகம் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாக்கக்கூடிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகக்கூடிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு பஞ்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆகார குறைவினால் உண்டாகக்கூடிய பஞ்சம் கிடையாது, ஜலத்தினால் தண்ணி இல்லாத கூடிய ஒரு பஞ்சம், தண்ணிக்கான பஞ்சம் கிடையாது. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத படிக்க ஒரு பஞ்ச நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம், லாக்டவுனில் சபைகள் கிடையாது, வசனத்தை கேட்பதற்கு கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ரொம்ப குறைந்த அளவுக்கு தான் கிடைக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பஞ்ச நாட்கள் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத அளவுக்கு பஞ்ச நாட்கள் வருகிறது. எனவே இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது அதை நன்றாக கேட்டு உள்ளத்தில் வைத்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். தேசத்தின் மேல் பஞ்ச நாட்கள் வரும். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம். அடுத்து தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அந்த நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபர்களும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை தேடுறதுக்கு ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு போவாங்களாம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு நாடை விட்டுட்டு இன்னொரு நாடுக்கு ஓடுவாங்களாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது என்று சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு பஞ்சம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டால் அதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டு தியானித்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக தேவன் அடுத்து இன்னொரு இந்த பஞ்சத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட பசி, பஞ்சம், பட்டினி, வியாகுலம், இது சொல்லப்படுறது எதற்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த பஞ்சம், இந்த பசி, பட்டினி எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பஞ்சம் வந்தாலும் இயேசுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்சம் என்று வேதத்தில் சொல்லப்படும் போது கிறிஸ்துவை நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறோம், அவருக்குள்ள எவ்வளவாய் நாம் ஊன்றிருக்கிறோம். ஆகாரம் இருக்கும்போது எப்படி கர்த்தரை நேசிக்கிறோமோ அதே போல ஆகாரம் இல்லாத போது கர்த்தரை நேசிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வாழும்போது எப்படி நேசிக்கிறோமோ, ஆசீர்வாதம் இல்லாத போதும் அப்படிதான் நம்ம நேசிக்க வேண்டும். எப்படி நம்ம நார்மலாக இருக்கும்போது நேசிக்கிறோமோ, இந்த லாக்டவுன் சமயத்தில் கூட கர்த்தர் அப்படியே நேசிக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பஞ்சம் எதற்காக என்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு பஞ்சத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகள் ஆகிய சாவும் துரோகமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். இந்த பாபிலோனை குறித்து சத்தியவேதாகம் சொல்லும்போது அவளுக்கு வரும் பஞ்சம் ஒரே நாளிலே வரும். இந்த பஞ்சம் எதுனா, உபத்திர காலம் 3.5 வருஷம், மகா உபத்திர காலம் 3.5 வருஷம், மொத்தம் இந்த உபத்திரவத்தின் நாட்கள், உபத்திர காலங்கள் 7 வருஷம். இந்த 7 வருஷத்தில் பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது எப்பொழுது நடக்கும் என்றால், இது கடைசி காலத்தில் நடைபெறும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு இந்த பஞ்சத்தை குறித்து இப்படி நடக்கப் போகிறது என்று சத்திய வேதாகமத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உபத்திர காலம், மகா உபத்திர காலம்.
அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, கடைசியாய் ஒரு பஞ்சத்தை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒவ்வொரு பஞ்சத்தை குறித்து வேதத்தில் பேசப்படும் போதும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொரு பஞ்சத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பஞ்சத்திலும் பின்னால கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கடைசியாக ஒரு பஞ்சத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடத்துல உண்டாகும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சத்திய வேதாகம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழும்பும், பஞ்சங்கள் வருகிறதுக்கு என்ன காரணம்னா, பிரியமான தேவ பிள்ளைகளே, மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவிடத்தில் சீஷர்கள் தனித்து போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு அடையாளத்தை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவராக இயேசு அவங்களுக்கு பதில் சொல்லுகிற பதில் தான் இந்த பதில். என் அன்பான என்ன சொல்றாருன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜானமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய் ஏற்கனவே உலகத்தை வாதித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம் அப்படின்னா, இந்த பஞ்சத்தின் அடையாளம், இந்த கொள்ளை நோயின் அடையாளம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என் அன்புக்குரியவர்களே. எனவே நன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, சபை மக்களாகிய நாங்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பஞ்சத்தை எதற்காய் காட்டுகிறது என்று சொன்னால், இந்த பஞ்சத்தின் அடையாளம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது, உலகத்தின் முடிவுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த கடைசி நாட்களிலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாய் மாற்றி உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, இந்த ஒரு விஷயாய் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பஞ்ச நாட்களில் எங்கெல்லாம் பஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொரு பஞ்சத்திற்கும் ஆண்டவரே ஒவ்வொரு அடையாளத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் இந்த பஞ்சத்தின் அடையாளத்தை நாங்கள் கேட்ட பிறகு எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சம் அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக வந்தது. ஈசாக்கின் நாட்களிலே உண்டான பஞ்சம் இஸ்மவேலுக்கும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கும் வித்தியாசத்தை காட்டுவதற்காக. யாக்கோபின் நாட்களிலே உண்டானது ஏசாவை விட்டு யாக்கோப்பை வேர்பிரித்து 12 கோத்திரங்களுக்காக. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் பாவம் செய்யும் போது பஞ்சம் வந்தது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடைக்காதபடிக்கு ஒரு பஞ்சம் வருகிறது. மனிதர்கள் எப்பொழுது தேவனை மறந்து விக்கிரகத்தை தொழுது கொண்டார்களோ அன்றைக்கு பஞ்சம் வந்தது என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை சொன்னபடி இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக பஞ்சம் உண்டாகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? இந்த கடைசி நாட்கள் இன்னைக்கு அங்கங்கே பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா உலக தேசத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுடைய ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் கீழே இறங்கி போனது. இந்த கடைசி காலத்தில் ஏசப்பா, எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாய் மாற்றி எங்களுடைய பிள்ளையாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய், பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசிகள் தகப்பனே, ஆண்டவரே, எந்த மூலையில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் என் தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த காணொளியிலே
உம்முடைய சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவீராகப்பா. பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் தற்போது வாதித்து கொண்டிருக்கிற இந்த வாதை பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை வேலி அடைத்து முடிய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் கிருபை சாரும் ஆண்டவரே. தேசமே பஞ்சத்தில் அழிந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவீராக. அருமையான சபை போதகர் பாஸ்டர் பிரபு, அவருடைய மனைவி, பிள்ளைகள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக விசேஷித்த வண்ணமாய் ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்றைக்கு சபை திறக்கப்படுகிறதோ என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. சீக்கிரம் சபைகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வாதைக்கு ஒரு ஆண்டவரே கர்த்தாவே ஒரு முடிவை கொடுப்பீராக. சபை மக்கள் சபையில் வந்து ஆராதிக்கிற ஒரு தருணத்தை ஆண்டவர் உருவாக்குவீராக. சீக்கிரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன். சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பஞ்ச நாட்களில் ஆண்டவரே பஞ்சங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்ற சத்தத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் உமக்காய் வாழ கிருபை சாரும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பிணைக்கமும் இன்றும் என்றும் கிறிஸ்து இயேசுவர் மற்றும் நம் அனைவரிடம் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தரோடு இருங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless you all.